அரசாங்கம் உடனடி நடவடிக்கையாக இந்த நாய்களை தெருவிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதாவது 2 மாத காலக்கெடு தான் கொடுத்திருக்காங்க, அதுக்குள்ள பண்ணணும்னு சொல்லிட்டு நகராட்சி, ஊராட்சி, மாவட்ட கலெக்டர்கள் இவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மதுரை கிளை உயர்நீதிமன்றம் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறது, இது போல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி. இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பாகும். ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஏதாவது நம்ம வந்து ஒரு நாயை அடிச்சா கூட என்ன பண்றாங்கன்னா வந்து ப்ளூ கிராஸ் அமைப்புகள், எஸ்பிசி அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா உடனே வழக்கு பதிவு செய்யறாங்க மனிதர்கள் மீது. ஆனா அந்த மனுஷன் நாய் கடிக்குதியா, நாய் கடிச்சு மனுஷன் சாவறான், குழந்தைகளை நாய்கள் இழுத்துன்னு போகுது, தொட்டில இருக்க குழந்தைய நாய்கள் இழுத்துன்னு போகுது, பள்ளிக்கு செல்ல குழந்தைகளை கடிக்குது, விளையாட செல்லக்கூடிய குழந்தைகளை கடிக்குது. இதெல்லாம் கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. ஆனா நாயை அடிச்சா மட்டும் உடனே எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. அதுக்குதான் நான் என்ன பதிவு போட்டேன்னு சொன்னீங்கன்னா, இந்த நாய்களை அதாவது சிட்டியில இருக்கிற தெருவில் இருக்கிற நாய்களை அப்புறப்படுத்து. அரசாங்கத்துக்கு நிறைய நிலங்கள் இருக்கிறது, அதாவது ஒதுக்குப்புறத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை வந்து இந்த நாய்களுக்காக இங்கிருந்து அப்புறப்படுத்தி அந்த இடத்துல போயிட்டு ஒரு வேலி ஒண்ணு போட்டு இந்த நாய்களை அப்புறப்படுத்தி அந்த நாய்களுக்கு உணவளிக்க வேண்டாமா, அந்த நாய்களை பராமரிக்க வேண்டாமா, அந்த நாய்களை பாதுகாக்க வேண்டாமா, ப்ளூ கிராஸ் அமைப்பிடமும் எஸ்பிசிஐ போன்ற அமைப்பிடமும் அதை ஒப்படைத்து விடுங்கள். அவர்களுக்கு அந்த செலவுகள் என்ன ஆகுதோ அதை அரசாங்கம் பார்த்துக் கொள்ளட்டும் அப்படின்ட்டு ஏற்கனவே நான் பதிவு போட்டேன். மீண்டும் அந்த பதிவை நான் வலியுறுத்துகிறேன். அப்பொழுதுதான் வந்து மக்களை காப்பாற்ற முடியும், குழந்தைகளை காப்பாற்ற முடியும். இது வந்து ஒரு மோசமான ஒரு செயல். இது அதாவது மிருகத்தால் கடிப்பட்டு உயிரிழப்பது வந்து ஒரு மோசமான செயல். அதற்கு தான் நடவடிக்கை. ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மாநகராட்சி நம்ம போன் பண்ண நாங்க என்னங்க பண்றதுதான் கேட்பாங்க. தெருவுல 10 நாய் இருக்கு, ஒவ்வொரு தெருவுலையும் குறைஞ்சபட்சம் 10 நாய் இருக்கிறது. எங்களை என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அதுக்கு நான் ஒரு வந்து வழிவகை சொன்னேன். நாய்களுக்கு கருத்தடை செய்யுங்கள். கருத்தடை செய்து என்ன பண்ணனா, அரசாங்கத்துக்கு என்று நிலங்கள் உள்ளன, அந்த நிலத்தில் ஒதுக்குப்புறமான நிலத்தில் இந்த நாய்களை கருத்தடை செஞ்சு அங்க விட்டுருங்க. அதை பராமரிப்பதற்கு ப்ளூ கிராஸ், எஸ்பிசிஐ போன்ற அமைப்புகளுக்கு ஒதுக்கி விடுங்கள். அவர்களுக்கு என்ன நிதியோ அந்த நிதியை ஒதுக்கி விடுங்கள். அப்பொழுது நாய்களுடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 8 வருஷம் தான். சோ இப்ப தெருநாய்கள் பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட நிறைய வளர்ந்தே இருக்கும். ஒரு 3 வருஷம் நாய், 4 வருஷம் நாய். சோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல இந்த தெருநாய்களே இருக்காது. அப்பொழுது தெருக்கள் சுத்தமாக இருக்கும், மக்களை கடிப்பதற்கு நாய்கள் இருக்காது. ஒரு நல்ல ஒரு திட்டம் நான் ஏற்கனவே பதிவிட்டேன். இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியான வழி, இது ஒரு ஈஸியான மெத்தட். அதே போன்று வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களை வந்து அந்த ஓனர் வந்து சரியான முறையில் பராமரிக்கணும். அதை அவிழ்த்து விட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல வளர்க்க நாய் கூட போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரர்களை கடிச்சிரும். நிறைய விஷயங்கள் இப்ப நாய்களை விட்டு கடிக்க விடுறாங்க. இதுல வந்து தடை செய்யப்பட்ட நாய்கள் வந்து நிறைய இருக்கிறது. சென்னைக்குள்ள வந்து நிறைய தடை செய்யப்பட்ட நாய்கள் இருக்கிறது. அந்த தடை செய்யப்பட்ட நாய்களை யார் வளர்க்கிறாங்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அந்த நாய்களை பறிமுதல் செய்து சென்னை கார்பரேஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகம் முழுக்க இது போன்று இருக்கிறது, நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்பொழுது இந்த தீர்ப்பானது பாத்தீங்கன்னா மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு.